நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். நான் பெரிய நாயகி. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேனியன் மெடோஸ்ல 108 108 கோமாதா பூஜை நடக்குது. ஸோ அதாவது இங்க ரொம்ப கரெக்டா அசம்பிள் பண்ணிட்டாங்க 108 கோமாதா பூஜை. அதே மாதிரி அங்க பின்னாடி வந்து ஆதீனம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ அங்க ஸ்பீச் போயிட்டு இருக்கு. தர்ஷன் பண்றவங்க கோமாதா தர்ஷன் பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 108 கோமாதா வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான் இங்க. ரொம்ப நல்லா இருக்கு வந்து. ஸோ இங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த 108 கோமாதா, அதாவது 108 கோமாதா நிறுத்தி வச்சிருக்காங்க தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கோமாதா வரிசையா நிறுத்திருக்காங்க, அழகா நிறுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஒரே டைம்ல 108 கோமாதா பாக்குறதுங்கிறது ரொம்ப ரேரு. அது இன்னைக்கு இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பசுமாடு திரும்ப கண்ணுக்குட்டியும் சேர்ந்து இருக்கு. ரொம்ப ஸ்பெஷல். அதாவது இந்த பூஜைக்கு வந்தா எல்லாமே நல்லா இருக்கும், நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கல்யாண தடனைங்கிறது ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. அதாவது 108 பாக்குறது, ஏதாவது ஒரு இடத்துல 108 கோமாதா வித் அந்த என்ன சொல்றது மாடும் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பாக்குறது ரொம்ப ரேர். ஸோ இங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு. நிறைய ஐஸ்வர்யம் வரும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், ஃபினான்சியலி நீங்க நல்லா இருக்கலாம் இந்த இது வந்து பார்த்து அட்டன் பண்றது. அதே மாதிரி ஒவ்வொரு கோமாதா முன்னாடியும் ஒவ்வொரு யாகம் பண்றாங்க. ஐயருங்க வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வேணாலும் ஸ்பெஷலா வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கூட்டம், ரொம்ப கூட்டம், கிரௌடு ஜாஸ்தி பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வர வர போயிட்டே இருக்காங்க, கிரௌட் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். யார் யார் வரலையோ அவங்க வந்து பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அங்க ஆதீனங்கள் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இனி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. என்ன சொல்றது, எல்லாரும் நிறைய பேர் பிலீவ் பண்ணி வந்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். பாருங்க, உங்களுக்கு விஷுவலா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கோமாதா. அது மாடு பிளஸ் கண்ணுக்குட்டி. அங்கதான் யாகசாலை வச்சிருக்காங்க, அந்த முன்னாடி யாகசாலை வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு ரவுண்ட், அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். सभी एक भाव में चलते हैं, भारत को अपने माँ मानते हैं। इसी भाव को हम आपस में समझेंगे। इसी साहस से मैंने हिंदी में 2-3 चीज बता के मेरे भाषण को समाप्त करूंगा। नमामि गो मातरम के नाम पर जो गो पूजा यहाँ पर हो रही है, मेरे को लगता है कि इसमें अंदर में जो संस्कृत शब्द है वो तमिल में भाषा में भी उसी संस्कृत शब्द है। तो भाव आप समझ जाएंगे, ये मेरा पूर्ण विश्वास। ये केवल गौ माता का पूजन नहीं है। हम गौ माता को भगवती ಗೊತ್ತಿಲ್ಲ ಶಿವನೇ ಭಕ್ತಿದಾರಿಯೋ, ಗೊತ್ತಿಲ್ಲ ಶಿವನೇ ಭಕ್ತಿದಾರಿಯೋ.